சென்னா கிரேவியும் பூரியும் செய்ய போகிறோம். பூரிக்கு வந்து மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன், ஓமம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது மசாலா பூரி மாதிரி இருக்கும். கொஞ்சம் சில்லி பவுட்ரு, கஸ்தூரி மேத்தி ஒரு பிஞ்சு, ஒரு பீட்ரூட்டை பாயில் பண்ணி அரைச்சி போட்டிருக்கேன் அந்த பூரி மாவில். நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அப்புறம் ஒரு பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் ரீஃபைண்ட் எண்ணெய் ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம். சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயமும் 3 தக்காளியும் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின உடனே தக்காளி பியூரியையும் நல்லா போட்டு வதக்கிக்கணும். நல்லா அது ரெண்டுமே குக் ஆகணும் அந்த ஆயிலில். கொஞ்சம் சால்ட், அதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க, அந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டு. ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் பாயில் பண்ணி வச்ச சென்னா போட்டிருக்கேன். நல்லா 5-6 விசில் விட்டேன். ஏன்னா இந்த கருப்பு கொண்டக்கடலை அப்போ தான் நல்லா குக் ஆகும், இந்த கிரேவிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுதான் ஆனால் ஹெல்த்தி அந்த ஒயிட்டை விட. கொஞ்சம் அதுக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இறக்குற நேரத்தில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக. இல்லை க்ரீம் வேணா கூட நம்ம ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி நறுக்குனது மேலே தூவிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தாளிச்சது மேலே கொட்டிப்போம். பேன் வச்சு கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் ரெட் சில்லி பவுட்ரு, அது வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். அது அதில் நல்லா வதங்கின உடனே அப்படியே அந்த கிரேவி மேலே ஊற்றிடுங்க. சூப்பரான சென்னா கிரேவி ரெடி. ரொம்ப ஈஸி. அப்புறம் பூரி சும்மா நார்மலாக போடாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த பீட்ரூட் அரைச்சி போட்டிருக்கேன், கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இது சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. சூப்பராக இருந்தது. பூரி கொஞ்சம் மசாலா டேஸ்ட்டோட நல்லாவும் இருக்கும். பம்கின் சூப் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டிருக்கேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக ஹெல்த்தியான சூப்பும் கூட. தேங்க்யூ.